ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 135 திஸ் பர்சன் அண்ட் திஸ் மூமெண்ட். எபிசோடோட ஓப்பனிங்லேயே ஈஸ்ட் கவுட்ரியில் இருக்கிற அந்த பேலஸை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பேலஸில் நல்லா பலமாக காத்தடிச்சிட்டு இருக்குது. மக்கள் எல்லாருமே அங்கே அப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்க்காக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் கிங் அந்த ஷட்டருக்கு அடியில் போயிட்டு ஏரியா டிக்குள்ளே செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏரியா டிக்குள்ளே நம்ம கிங் அவரோட காலடி தடத்தை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வெடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரோட எண்ணெய் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக க்ரியேட் பண்ணுறாப்புல. க்ரியேட் பண்ண அடுத்த செகண்டே அந்த இடத்துல நம்ம கோமுகி எங்கே இருக்கிற அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவரோட எண்ணெய் அந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அப்படியே செதற விடுறாப்புல. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணுமே சேர்ந்து ஒரு இடத்துல போய் நிற்கிது பாருங்க. ஸோ அந்த எண்ணெய் அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம கிங்குமே பார்த்திங்கன்னா பெசேஃபோட அந்த செக்ரட்டரி வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே உள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு முக்கியமான ஒருத்தங்க உங்ககிட்ட இருக்கிறாங்க. அத வாங்கிட்டு போலான்னு நான் உங்ககிட்ட வந்தேன். ஆக்சுவலி இப்ப இந்த மாரி இடத்துல எதுக்கு இப்படி ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இங்க ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. ஆனா இன்னொருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியல. பட் அந்த 2 பேர்த்துக்குமே சேர்த்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க போராடிட்டு இருக்கிறது இந்த மனுஷங்களோட விஷயத்துக்காக தானே. அந்த மனுஷங்களோட விஷயத்த இனிமே நான் பெருசா மதிக்க போறதில்ல. இனிமே நீங்க வேற, நான் வேற. மனுஷங்கள நான் இனிமே தொல்ல பண்ண போறதில்ல. ஸோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. போதுமா? நான் தோத்துட்டேன். எனக்கு இப்போ குமுகி எங்கே இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு கிங்கு சொல்கிறாப்புல. இதை கேட்கும்போது நம்ம பாம்புக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா என்ன இப்பேற்பட்ட ஒரு ராஜா இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதாவது நான் மனுஷங்களை இனிமேல் கண்டுக்க மாட்டேன். எனக்கு என்னோட கடைசி நிமிஷங்கள் தான் எனக்கு வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன்னா என் உடம்புல பாய்சன் இருக்குது. ஸோ நானுமே சீக்கிரமாக செத்துருவேன். என்னோட கடைசி தருணங்களை நான் அவ கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் நீ அந்த கப்போர்ட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா கோமுகி எங்கே இருக்கிறான்னு எனக்கு காட்டு அப்படின்னு கிங் கேட்குறப்பல பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கேட்கும்போது எப்படி வெளியே வராமல் இருக்க முடியும். ஸோ பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியே வரா. பட் அதே சமயத்தில் அவளுக்கு பயமும் இருக்க முடியல. ஸோ நீ தானே அந்த பொண்ணு கொமுகியை மறைச்சி வச்சது அப்படின்னு கிங் அந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கிறப்பல. இன்னொரு பக்கம் பாம்புக்குமே பார்த்தீங்கன்னா அழுக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இவன் முன்னாடி கேட்கறதுனால இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவளுக்கும் சந்தேகமாக இருக்குது. என்ன இந்த மனுஷன் ஏதாவது பிளான் பண்ணுறானா, என்ன இந்த மாதிரி வலையில் விழ வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மனுஷங்களை எல்லாத்தையுமே கொண்டுட்டு அந்த பொண்ணையுமே எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாம்புமே பார்த்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. நீ சொல்கிறதுக்கெல்லாம் நான் நம்புவேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? என்னை நீ அவ்வளோ ஈஸியெல்லாம் ஏமாற்ற முடியாது. நான் உங்ககிட்ட அவ்வளோ சீக்கிரமாக ஏமாறவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நிஜமாலுமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் இப்பேற்பட்ட ஒரு தருணத்துலையுமே நான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு அப்புறம் நான் ஒரு சாதாரண ஒரு கேமரா ஆண்ட்டு தான். நான் ஒரு பெரிய கடவுளெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கான வாழ்வை தருணம் இன்னும் ஒரு சிறிது நேரம் தான் இருக்குது. அது உனக்கே நல்லா தெரியுமில்ல. என் வாழ்க்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்டன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடைசி தருணத்தில் நான் அவள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது தப்பா? அண்ட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவள் எங்கே இருக்கிறா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். என்னால் அதை கண்டுபிடிக்க முடியும். பட் நான் எந்த ஒரு வன்முறையுமே இல்லாமல் உங்ககிட்ட டேரெக்டாக கேட்கலான்னு தான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன். தயவு செஞ்சு அவள் எங்கே இருக்கிறான்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு இந்த இடத்துல கிங்கு கேட்குறாப்புல. இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் தயவு செஞ்சுன்னு கேட்கும்போது எப்படி அவளால் இந்த மாதிரி நிறுத்தாமல் இருக்க முடியும்? ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணீர் எல்லாமே எப்படி தார தரைய கீழே ஊற்றிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இவளுமே கேமரா ஆண்ட்லேருந்து வரப்பட்டவ தானே. இவ இதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸாக இருந்தா. பட் இப்போ ஒரு கேமரா ஆண்ட்டாக இருக்கிறா. ஆனால் அந்த கேமரா ஆண்ட்டாக இருக்கிற ஒரு உள்ளுணர்வு இவளை இந்த மாதிரி கேட்க விட மனசே வரமாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பட் அவளோட ஹியூமன் மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த நல்லா ஆழமாக கேள்வி கேளு, இவன் ஏதோ சொல்கிறான், இவன் நம்மளை ஏமாத்தவனாட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாம்பு நினச்சிக்கிட்டே இருக்கிறா. ஸோ கிங்குமே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு மண்டி போடும்போது, வேணாம் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட மனுஷன், நானே ஒரு கேமரா ஆண்ட்டு தான். என்னோட ஒரு கடைசி ஒரு கண்டிஷன், நீங்கள் அவள் கூட இருக்கிற கடைசி தருணத்தை நான் என் பவர் வச்சு உங்களை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கேட்குறா. உனக்கு அதுதான் ஒரு கண்டிஷன்னா, சரி அந்த ரெக்வஸ்ட்டை நீ எடுத்துக்க, நான் என் கடைசி நொடிகளை நீ பார்க்க ஆசைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்குமே அனுமதி கொடுத்துட்டாப்புல. அண்ட் அங்கே இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே பார்த்தீங்கன்னா வெளியே தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட சுயநினைவு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பிக்கிட்டு இருக்குது. அப்படியே இங்கே ஷயப் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாய்சன் அவனோட பாடிக்குள்ளே எல்லாமே வேலை செஞ்சு அவனுமே செத்து போயிட்டான். இப்போ இங்கே இருக்கிற 3 எலைட் கார்ட்ஸுமே செத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தர், அது கிங்கு மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம கோமுகியை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கோமுகி பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்குள்ளே நிம்மதியே தூங்கிக்கிட்டு இருக்கிறா. ஸோ நம்ம குமுகியை கிங்கு பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் குமுகி எந்திரி, நீ நானும் சேர்த்து கேம் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்கிறாப்புல. அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே வெளியே உலகத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் தெரிய வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேமரா ஆண்டு இருக்குது, இப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு வெளியுறதுக்கு இப்போ தான் தெரிய வருது. இந்த உலகத்தோட
பிரசிடென்ட் வந்து செக் பண்ணுறாப்புல. அதாவது இந்த நாட்டோட பிரசிடென்ட் வந்து இங்கே செக் பண்ணுறாங்க. ஈஸ்ட் காட்ரியூவில் இருக்கிற பேலஸில் ஏகப்பட்ட விபரீதங்கள் நடந்திருக்குது. ஒரு புது ஆர்கானிசம் ஸ்பீஷீஸ் இந்த இடத்துல பெரிய ஆபத்தாக இருந்திருக்குது. பட் ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் இது எல்லாத்தையுமே எப்படியோ சமாளிச்சிட்டாரு. பட் என்ஜிஎல்ல இன்னும் சுச்சுவேஷன் போயிட்டு தான் இருக்குது. இன்னும் ஏதாவது ஆபத்து வரக்கூடிய தருணம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பிரசிடென்ட் கிட்டேயும் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரெஸ்ஸில் ஏகப்பட்ட பேர் குமிஞ்சிருக்கிறாங்க இவங்க கிட்ட அந்த விஷயத்தை கேட்கறதுக்காக. அப்படியே ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல மொரல் தான் அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதாவது ஹண்டர் அசோசியேஷனுக்கு ஒரு இன்ட்ரோவேஷன் கார்டாக ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கிற நீயே, நிஜமாலுமே அந்த கிங்கு செத்துட்டானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒருத்தி தான் நீ டிப்ளை பண்ணியிருக்கிறியா அப்படின்னு மொரல் கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா இது அவங்களோட ஆசை. பட் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் தப்பிச்செல்லாம் போக மாட்டார், எனக்கு இது கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு மொரல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே எப்பட்றா ஒரே ஒரு பொம்பளை புள்ளி நீ அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கலாம், வெறும் ஒருத்தர் மட்டும் போதுமா அந்த மாதிரி சமயத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பீன் தலையும் கேட்கும்போது, உனக்கு என்ன நீ ரொம்ப ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கிற, நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு தானே வாய் பேசிக்கிட்டு இருக்கிற, எங்களை மாதிரி ஹண்டர்ஸ் மாதிரி கீழே இறங்கி வந்து வேலை பாடுறா, அதுக்கப்புறம் தானே எங்களோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொரல் திட்டிட்டு ஃபோனை வச்சிடறாப்புல. அப்படின்னா நம்ம ஹண்டருமே சேர்மனு செத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பீன் கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு லாக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிடி எடுத்துகிட்டு அந்த சிடியுமே பார்க்குறான். ஸோ நான் தான் நெட்டரோ அப்படின்னு சொல்லிட்டு நெட்டரோட வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இந்த பீன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறாப்புல. நெட்டரோ சேர்மேன், நீங்கள் உங்களோட வேலையை ரொம்ப நல்லாவே செஞ்சு முடிச்சிட்டீங்க, ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு இங்கே பீன் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அதே சமயத்தில் இவன் பார்க்குற அதே சீடியை இப்போ இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்க்குறாங்க. ஏன்னா நெட்டோரை வந்து செத்துட்டாப்புல, ஹண்டர் அசோசியேஷன் சேர்மன் செத்துட்டாப்புல. அவரோட அடுத்த சக்ஸர் எப்படி இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அவர் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. அது எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்கள் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்பவே நல்லவங்க தான். மக்களோட வாழ்வாதாரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சில மக்கள் கெட்டவங்களாகவும் இருப்பாங்க, சில பேர் நல்லவங்களாகவும் இருப்பாங்க. மக்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மற்றவங்க தான் முடிவு பண்ணவே தவிர நாம கிடையாது. ஸோ மக்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடு, உணவு, தண்ணி, அவங்க தங்கறதுக்கான ஒரு இடம், இது இருந்தாலே போதும், மனுஷங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியாகோ தான் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை யோசித்து பார்த்துக்கிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். மேபி இது அவனோட ஃப்ளாஷ்பேக்காக கூட இருக்கலாம். ஸோ இங்கே நம்ம பாம்புமே பார்த்தீங்கன்னா இக்கால்கோட்டை வந்து அழுதுட்டு என்னாச்சு பாம்பு அப்படின்னு இக்கால்க சொல்கிறான். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த இடத்துல பாம்பு அழுதுகிட்டு இருக்கிறான். அந்த முடிஞ்ச சம்பவத்தை இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம கொமுகியுமே பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு காயினை கையில் வச்சுக்கிட்டு, கிங் நீங்கள் நிஜமாலுமே என் கூட கேம் ஆடிங்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொமுகி கேட்டுக்கிட்டு இருக்கிறா. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிங்குமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ அப்படியே விஷயம், சரி சரி அப்படின்னு நம்ம கேம் ஆடல அப்படின்னு இந்த இடத்துல கொமுகி விளாண்டுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட கேம் ஆடணுன்னு தான் வந்தேன். ஸோ நான் உங்ககிட்ட நிறைய தடவை கேம் ஆடிட்டு இருக்கிறேன்ல, எனக்கு உங்ககிட்ட கடைசியாக கேம் ஆடுறதுக்கு தான் எனக்கு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்காக செத்துருக்குறாங்க அப்படின்னு இந்த இடத்துல கிங்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அட ஆமாம்ல, உங்களோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, பட் அவங்க கூட நான் பேசியிருக்கணும், பட் நான் அவங்க கூட பேசவே இல்லை, நான் அவங்கள பார்த்தா மறுபடியும் பேசணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கொமுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. பை த வே கொமுகி, நீ என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னில்ல, என்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட பேர் மெரியம் அப்படின்னு எங்கள் கிங் சொல்கிறாப்புல. என்னது உங்களோட பேர் லார்டு மெரியோமா அப்படின்னு இங்கே கொமுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. வெறும் மெரியோம்னு மட்டும் சொல்லு, நீ லார்டுன்னெல்லாம் சொல்ல தேவையில்ல, எனக்கு மரியாதை கொடுக்க தேவையில்ல, அந்த மரியாதை எனக்கு தேவையும் இல்லை. ஏன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்த நான் முக்கியமாக நினைக்காம இருக்கிறனோ அதுதான் எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரு முக்கியமான விஷயத்தையே நான் முக்கியமாக நினைக்கல, இப்போ அந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நீ நானும் சேர்ந்து ஒன்றா கேம் ஆட போகிறோம் அப்படின்னு கிங்கு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அண்ட் வைதவே உங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட லாயல்ட்டிக்கு நான் எப்போவுமே தகுதியாக இருந்ததே கிடையாது, அவங்க என்னை விட ரொம்பவே அதிக லாயல்ட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அண்ட் அவங்கள பார்க்கறதுக்காக நானுமே இந்த இடத்துக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு கிங்கு சொல்கிறாப்புல. ஓ அப்படியே விஷயம், சரி அப்படின்னா நான் உங்கள் கூட கேம் ஆட ஒத்துக்கிறேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன், நீங்கள் நான் கேமில் தோத்துட்டா என்னை கொன்றுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொமிகி சொல்கிறா பாருங்க. ஆமாம் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கிங் சொல்கிறாப்புல. ஓ அப்படின்னா சரி சரி அப்படின்னா நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த இடத்துல கோமிகி சொல்லிகிட்டு இருக்கிறா. பட் நான் முன்னே இருந்த மாதிரி இல்லை கோமிகி, இப்போது நான் வந்து முன்னே இருந்த விட இப்போ பழைய நிலைமைக்கெல்லாம் இல்லை. நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, ஆக்சுவலி நான் ஒரு பாய்சனால் அட்டாக் பண்ண செய்யப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கிங்கு சொல்கிறாப்புல. அப்படியே அந்த கேமையுமே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ அந்த கேமில் கரெக்டாக கொமிகி தோக்குற மாதிரி இருக்குது. அந்த கொக்கோரிக்கோ அப்படின்னு ஒரு மூமெண்ட் இங்கே வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது ஒரு கேம் மூமெண்ட்டு, தோக்கடிக்கிற வைக்கிறக்கு மூமெண்ட்டு. ஏய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, வேணும்னே என்கிட்ட தோக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து கேட்கும்போது, கண்டிப்பாக இல்லை, நான் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொமுகியுமே பார்த்தீங்கன்னா ஒரு காயின் எடுத்து வைக்கிறா. ஸோ ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி என் உடம்புல பாய்சன் இருக்குது கொமுகி, என் பாய்சன் இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அந்த தருணத்துக்காக கடைசி நொடி இருக்கிற வரைக்கும் நான் அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்.
அதுக்காக தான் நானுமே உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கிங் இந்த மாதிரி கேம் ஆட ஆட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாப்புல. ஸோ குமுகியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் மூவுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இப்போ குமுகி ஆட போகிறது ஒரு ஃபைனல் மூமெண்ட்டு. அவள் இப்போ நகர்த்த போகிற காயினில் தான் ஒரு ஃபைனல் மூமெண்ட்டே இருக்குது, தோக்கடிக்க வைக்கிற ஒரு மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணிடுறா. ஏன்னா இப்போ அவகிட்ட ஒரு பவர் அவேக்கன் ஆகுச்சுல்ல, அந்த பவரின் மூலமாக மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிங் வந்து செக்மேட் ஆகிட்டாப்ல. ஸோ அப்படின்னா மறுபடியுமே தோத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. சரி மறுபடியும் ஒரு கேம் போடல அப்படின்ட்டு இருக்கும்போது மறுபடியுமே ஒரு காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைக்கிறாப்புல. ஸோ ஆக்சுவலி இப்போ என்னோட கால்குலேஷன் படி கண்டிப்பாக இந்த காயினை அதை தோக்கடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவளால் இதில் ஜெயிக்க முடியாது. நான் இதில் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிங் பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல பாருங்க. அப்படியே கொமுகி இந்தா உன்னோட காயின் தான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்லும்போதே கொமுகி அழுக ஆரம்பிச்சிட்டா. கொமுகி என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது நிஜமாலுமே என்ன மாதிரி ஒருத்தியெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான தருணம் ரொம்பவே ஒர்த்து தானே. ஏன்னா நானே ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பொண்ணு, எனக்கு இந்த மாதிரி ஒரு தருணம்லாம் ரொம்பவே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொமுகி அழுதுகிட்டு இருக்கிறா. எதுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எனக்கு உங்களோட கடைசி தருணங்கள் மூலமாக நான் கேம் ஒன்று வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு என் வாழ்க்கை இந்த மாதிரி முடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த கடைசி தருணங்களையும் நான் உங்களோட கேம் ஒன்று ஆசைப்பட்டேன் பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்பவே முக்கியமான தருணம். ஸோ நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தகுதியானவ தான், நீ எதுக்குமே கலக்கப்பட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்கிறாப்புல. அண்ட் அவளுமே பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு ஃபைனல் மூவை வைக்கிறா பாருங்க. வச்சா அடுத்த செகண்டே இவங்க இந்த காயினில் அப்படியே ஒரு பெரிய ஒரு எபிலிட்டி மாதிரி இவளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி லார்டு மெரியம் எனக்குள்ளே ஒரு புது எபிலிட்டி வந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு நான் இதை ஏற்கனவே ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு இப்போ தான் இது என்னென்ன முழுசாக எனக்கே தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொமிக்கி பேசிக்கிட்டு இருக்கிறா. நான் பிறந்தது ஒரு யூஸ்லெஸ்ஸாக வேணா இருக்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தான் நான் அவங்களோட இருக்கிறனோ என்னமோ, நானே என்னோட கடைசி நொறி வரைக்கும் தான் அவங்களோட இருக்கிறனோ என்னமோ அப்படின்னு கொமிக்கி சொல்கிறா. அண்டு கிங்குமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு தருணத்துக்காக தான் நானுமே பிறக்கப்பட்டேனா, நான் இந்த தருணத்துக்காக தான் அவங்க கூட இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்கிறாப்புல. ஸோ இப்படியே டைம் போக போக இந்த இடம் முழுக்கவே பார்த்திங்கன்னா அப்படியே இருட்டாயிருச்சு, இருட்டிடுச்சு. அவரோட எண்ணு மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பளிச்சுன்னு அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடுத்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பாய்சன் மூலமாக அட்டாக் ஆகி அங்கே இருக்கிற செடி எல்லாமே பார்த்திங்கன்னா செத்து போயிடுச்சு. அந்த எண்ணெய் மட்டும் அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பளிச்சுன்னு வெளிச்சு இருக்குது. ஏ கொமுகி இருக்கிறியா அப்படின்னு கிங் கேட்குறாப்புல. இருக்கிறேன் மெஜஸ்டி, நீங்கள் கேம் ஆடுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு இங்கே கொமுகி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. சரி அப்படின்னா இப்போ நான் காயின் நவுத்திட்டேன் பாரு, இந்தா நீ நவுத்து கொமுகி. ஹே கொமுகி இருக்கிறியா அப்படின்னு கிங் கேட்குறாப்புல. இருக்கிறேன் நானும் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. அண்ட் மறுபடியுமே காயின் நவுத்துறாப்புல. கொமுகி உயிரோட தானே இருக்கிற அப்படின்னு அவர் கேட்குறாப்புல. நானும் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு போக போக எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது கொமுகி, நான் இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டயர்டாக இருக்குது. அண்ட் நான் படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை மட்டும் நீ அலோவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கொமுக்கி கேட்கும்போது, நான் படுக்கும்போது என்னோட கையை மட்டும் பிடிச்சிக்கிறியா அப்படின்னு கிங்கு சொல்கிறாப்புல. அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்குது. கொமுக்கியுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கோட கையை பிடிக்கிறாப்புல. கொமுகி நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் கிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் கடைசியாக கண்ணை முடிச்சு பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி நீ மட்டும் வந்துட்டு போறியா, எனக்கு அது மட்டும்தான் தேவை அப்படிங்கிறாங்க. சரி நான் எப்பவுமே உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, அதுக்கப்புறம் நான் உங்களோட வரேன், நிம்மதியாக தூங்குங்க மெரியம் அப்படின்னு சொல்லிட்டு கொமுகி இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி அவளுமே சாகிற நிலைமை வரைக்கும் வந்துட்டா. அவளோட மூக்கவாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரத்தம் வந்துருச்சு. இவளுமே நம்ம மெரியம் கூட ஒன்றா சேர்ந்து சாவறதுக்கு அவளோட வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா துணிச்சிட்டா. நான் உங்களோட சேர்ந்து கடைசி தருணத்தை வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அவள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கிங்கி அவள் கூட இருந்திருப்பாப்புல. ஸோ கடைசி நொடிகள் அவன் கூட இருந்ததுனால இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோட எபிசோடு முடிக்கப்படுது.